எவ்ரிவான், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்பாடு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சேனைக்கிழங்கு வச்சு ஒரு கறி செய்ய போகிறோம். கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இது வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க. இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. ஸோ சேனைக்கிழங்கு வச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். மெயின்லி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கிழங்குலாம் வாங்கி சமைக்க மாட்டாங்க அதிகமாக. நானுமே அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட ரெசிபிலாம் கேட்டு இதெல்லாம் எப்படி சமைக்கணும் என்னன்னு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மினிட்ஸ் வித் மகிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் வந்து இந்த வெட்டி வச்ச கிழங்கை நீங்கள் சேனக்கிழங்கை சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சுருந்த கிழங்கை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது கிரேவிக்கு. அண்ட் இது கூட அந்த சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த அரிப்பு இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக புளி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அது கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. கிழங்கு வந்து ஒரு அளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து தேவையான மசாலாஸ்லாம் அரைச்சிக்கணும். நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5 பல்லு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. இது மூணையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து மசாலாவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் மல்லி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி. ஸோ கிரேவி வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு, வரமிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வருங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிழங்கு, அதை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த ஆற வச்சுருந்த கிழங்கை வந்து நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரை பண்ண கிழங்கெல்லாம் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தாளிச்சுக்கோங்க. ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து அரைச்ச மசாலா தண்ணியவே நான் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. இது நல்லா கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இல்லை செமி கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றணும். ஸோ இந்த அளவுக்கு அந்த கிரேவி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை கூட நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட மல்லித்தலை இருந்தால் அது போட்டு இறக்கிக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை அன்றைக்கி, அதனால் நான் போடல. ஸோ அவ்வளோதாங்க, சேனைக்கிழங்கு கறி ரெடி. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சிக்கன் மட்டன் செய்கிறதுக்கு பதிலாக இந்த சேனைக்கிழங்கு வச்சு செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மினிட்ஸ் வித் மஹிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.